குமரன் இன்றைக்கி நம்ம கங்காக்காக ஒரு அற்புதமான விஷயத்த செஞ்சு அசத்திட்டாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். இன்றைக்கான மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பராக எமோஷ்னலாக இருந்தது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசே பார்த்துட்டு வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டிங்கன்னா நான் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பேன். ஸோ எனக்கும் பேச கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் கேட்டுக்கிட்டே வாங்க. ஸோ இன்றைக்கி என்ன பண்ணுறாரு குமரன் அப்படின்னா, கங்காவோட வளகாப்பை பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு நான் தின்னும் அப்படின்னு நினைக்கிறாரு நம்ம குமரன். அதுக்காக நைட்டு பகலாக ஒரு டீலர்ஷிப் எடுத்து அந்த டீலருக்காக நைட்டு பகலாக தூங்காமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு நம்ம குமரன். இதையெல்லாமே புரிஞ்சுக்காத நம்ம கங்கா அவரை சும்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ காவேரிக்கு குமரன் கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் என்ன கஷ்டப்படுறாருன்னு தெரியறதில்ல. குமரனும் சரி, நம்ம நிவின் அப்புறம் விஜயும் சரி, இதை பற்றி யாருக்குமே வெளியில் சொல்கிறதே கிடையாது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஸோ எல்லாத்தையுமே சொல்லாமல் சீக்ரெட்டாக பண்ணுறாரு நம்ம குமரன். காவேரிக்கிட்ட அவளுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து மேக்கப் பண்ணணும், அதை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோமா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. சரிங்க மாமா, நீங்கள் என்ன ரெக்வஸ்ட்டாக கேட்குறீங்க, ஆர்டர் போடுங்க மாமா, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜய் ஒரு பக்கம் குமரனுக்காக அவர் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிவின் ஒரு பக்கம் நைட்டு பகலாக குமரன் கூடவே நின்றுட்டு கஷ்டப்பட்டுட்ருக்காரு. ஸோ இப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம குமரன் அவரோட ஆசை, அவரோட கனவு, அது எல்லாமே நம்ம கங்காவோட வளகாப்பு நல்லா நடத்தணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க இவங்க எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு வீட்டில் தான் சொல்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஆனால் அது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரன் அங்கே இருக்கிற ஒரு ஹாலில் புக் பண்ணி அதுக்கு பணம் ஆனாலும் பரவாயில்ல கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த கங்கா இருக்கிற 5 பேருக்கு சாப்பாடு போடுறது கூட வழி இல்லை, இதில் மேரேஜ் ஹால் வேறையா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அதை எதையுமே பொருட்படுத்தாத நம்ம குமரன் கங்காக்காக அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒட்டியானமும் செஞ்சுட்டு வந்துடுறாருங்க. இங்கே எல்லோரும் வந்துட்டாங்க. எல்லோரும் வந்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல குமரன் இல்லவே இல்லை. கங்கா குமரனை தேடுறாங்க. இன்றைக்கி எனக்கு வளகாப்பு, ஆனால் உங்கள் மாமா எங்கே போனார்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை கடுக்கடுன்னு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே சாரதா ஒரு பக்கம் இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் பாட்டி ஒரு பக்கம் நம்ம கங்காவை திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கங்கா குமரன் தப்பு பண்ணுற மாதிரியும் அவர் வளகாப்பு கூட வராமல் ரொம்ப கஷ்டம் அவளை டென்ஷன் பண்ணுற மாதிரியும் நினச்சிட்ருக்குறாங்க இந்த கங்கா. ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னா, அவரோட ஆர்டரை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டு செஞ்சுட்டு லாஸ்ட் மூமெண்ட்டில் காசை வாங்கி அதை எடுத்துகிட்டு போயிட்டு கங்கா ஆசைப்பட்டாங்களேங்கிறதுக்காக ஒட்டியானத்தை செஞ்சு வாங்கிட்டு வராரு நம்ம குமரன். அங்கே வாங்கிட்டு வந்தால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வந்த உடனே கங்கா நிற்கிறாங்க, மாலை போடுறாங்க நம்ம குமரனுக்கு. குமரன் கங்காவுக்கு மாலை போடுறாங்க. ஆனால் கங்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மாலையை தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இவருக்கு இது இந்த மாலை தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு இவரை நம்பி நான் குழந்தை வேற பெற்றுக்க போகிறேன், இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ வார்த்தையால் பேசிடுறாங்க. சாரதாக்கு வந்த கோவத்தில் கங்காவை அடிக்கவே போயிடுறாங்கன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு கோவப்படுறாங்க, அந்தளவுக்கு பேசிடுறாங்க நம்ம கங்கா. சரி, ஓகே. அப்போ அதையும் பொருட்படுத்தாத நம்ம குமரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, கங்கா நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக தான் உனக்காக ஒட்டியானை வாங்கிட்டு வர போனேன். இதுக்காக தான் நான் நைட்டு பக்கத்தில் ஒரு டீலர்ஷிப் எடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணி இந்த நீ கேட்ட ஒட்டியானை தான் வாங்கி கொடுத்துட்டேன். நான் என்ன பண்ணாலும் உனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதே இல்லை கங்கா. அதுக்காக தான் நான் எதையுமே சொல்கிறதில்ல உங்ககிட்ட. நான் உனக்காக தான் இந்த வேலையை செஞ்சேன், உனக்காக தான் கஷ்டப்பட்டேன், இந்த வேலையை செஞ்சு நீ ஆசைப்பட்ட ஒட்டியானை தான் வாங்கிட்டு வந்தேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோ அப்படின்னு ரொம்ப பொலைட்டாக பேசுகிறாரு நம்ம குமரன். இதை கேட்ட கங்கா என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே ஸ்டன் ஆகிட்டு உட்காந்துட்ருக்காங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறமாவது குமரனை புரிஞ்சுக்கிட்டு கங்கா அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறாங்களா, இல்லை யமுனா சொன்ன மாதிரி
அவங்கள வந்து தப்பு தப்பாக பேசி இது பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். நெக்ஸ்ட்டு இனி ஒரு காலங்களில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ யாராவது ஸ்கிப் பண்ணாமல் புதுசாக பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே. கரடி மாமா எங்கே போகிறீங்க? காட்டு பக்கம் வீடு இருக்குது, அங்கே போகிறீங்க. கம்பளி சட்டை நல்லா இருக்கு, யாரு தந்தாங்க? கடவுள் தந்த சொத்து தாங்க, வேறு யாருங்க? எலியாரு எங்கே போகிறீங்க? எலிசபெத்து ராணி யாரை பார்க்க போகிறீங்க? 7 கடல் தாண்டி நீங்கள் எப்படி போவீங்க? ஏரோப்ளேனு டிக்கெட்டை வாங்கி பாருங்க போவீங்க. ஆற்று பக்கம் அவசரமாக எங்கே போகிறீங்க? 1000 மீன் கிழக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. டெய்லியில் பேச போகிற செய்தி நீங்கள் டிவியில் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. மழை வருது நெல்லக்கும் இங்கே காப்பாடி அரிசி பிக் பாஸ் சீசன் 9 போயிட்டுருக்கு. எப்படி பார்த்துட்டு எல்லோரும் பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரூம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பயங்கரமாக செமையாக செஞ்சுருக்குறாங்க. ரூம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு செம்ம மாதம் செஞ்சுருக்காங்க. இந்த டைம் வந்துருக்க கண்டிஷன்ஸ் எப்படி இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சபரி வந்திருக்காரு, மகாலிக்கு குமரன் வந்திருக்காரு, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எப்படியும் இதை பண்ணி கொடுக்குறாங்க. ஜெயில் கூட பக்காவாக இருக்குது.